இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழகம் எங்கும் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. மிருகசீரிஷம் மேம், இந்த நட்சத்திரக்காரர்களுக்கான குணாதிசயம் எப்படி மேம் இருக்கும்? நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அவங்க வாழ்க்கையில அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எப்படி மேம் இருக்கும்? கன்ஃபியூஷன்னா இது விடைப்பெற்ற நட்சத்திரம்ல 2வது நட்சத்திரமா சொல்லப்படுது. ஏன்னா ரிஷபத்திலையும் நட்சத்திரம் இருக்கும், மிதுனத்திலும் நட்சத்திரம் இருக்கும். மிருகஷீடம் இதோட குணாதிசயம் வேற மாதிரி இருக்கும், அதோட குணாதிசயம் வேற மாதிரி இருக்கும். ரிஷபத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்க ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா லக்ஸரியாக ட்ரெஸ் பண்ணணும், பிராண்டடாக போடணும், பிராண்டடாக சாப்பிடணும், பிராண்டடாக ஜாலியாக பேசணும், ரொம்ப லக்ஸரியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. திருவாதிரையில் இருக்கும்போது எப்படி இருப்பாங்கன்னா புத்தியை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. மிருகஷீடம் பார்க்கும்போது ரொம்ப டெரர் மனிதன்லாம் சிலர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, பார்க்கும்போது வில்லியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா இருக்கும். ஆனால் அவங்கள கிட்ட பேசும்போது குழந்தையா இருப்பாங்க, பார்க்க தான் அப்படி இருப்பாங்க. ரொம்ப வந்து சென்சிபிள் பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப சென்டிமெண்டல் பர்சனாகவும் இருப்பாங்க, ரொம்ப அட்ராக்ஷன் வைப்பாங்க, ரொம்ப பாசம் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அவங்க நடுவில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாசம் அவங்களே போட்டு உடைச்சிருவாங்க, ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக உடைச்சிருவாங்க. மிருகஷீடம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மாதிரி கம்பீரமான நட்சத்திரம். திருமண வாழ்க்கை மட்டும் ஆல்வேஸ் டேமேஜான நட்சத்திரம் மிருகஷீடத்துக்கு. ஏன் அப்படின்னா செவ்வாயோட நட்சத்திரம், செவ்வாய் சுக்கிரன் சேரும் போது என்ன ஆகும்னா அங்கே எல்லாமே இருக்கும், ஆளுமை திறனும் ஜாஸ்தி இருக்கும், விட்டு கொடுத்து போக மாட்டாங்க, மைண்ட் வந்து ஒரு கிளாரிட்டி மைண்டாகவே இருக்காது, டபுள் மைண்டடாகவே வந்து சில விஷயத்த யோசிச்சு பண்ணும்போது நல்ல விஷயத்த தப்பாக பண்ணுறாங்க, தப்பான விஷயத்துக்காக ரொம்ப பயந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக டேமேஜ் பண்ணுறாங்க. சரி, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக செய்யணும், அவங்கள கவனமாக கையாளவும் செய்யணும். நம்ம இவங்களுக்கு வந்து வேலை மாற்றம் வந்து அடிக்கடி நடக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டே இருக்கும் வேலை விஷயத்துல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா? ஆமா, அதான் சொன்ன டபுள் மைண்டடா இருப்பாங்க. நல்ல விஷயம் நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு இருக்கும், ஆனா இவங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, எதையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. இவங்களுக்குள்ள ஒரு ரிசர்வ்டா வச்சிருப்பாங்க, இவங்களோட பிரைவசி நிறைய விஷயத்த போட்டு வச்சுப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது யாரையாவது நம்பணும். இப்போ வாழ்க்கையில யாரையோ ஒருத்தரையாவது ஜென்யூனா நம்பணும். இவங்க யாரையும் நம்பவும் மாட்டாங்க, நம்பிக்கையும் வைக்க மாட்டாங்க, எதையும் சொல்லவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வேலை ஆகும்போது மட்டும் நீ போய் இந்த மிதுனத்துல இருக்கக்கூடிய மிருகஷீடம் என்ன பண்ணா அது வேலை ஆகணும்னா மட்டும் ஏதாவது கேட்கும். மற்றவங்க செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஆனா ரிஷபம் அப்படி பண்ணாது, என்ன நம்பாது யாரையும். வெளியில பார்க்கும்போது ஜாலியா அதெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும், பக்கட்டராகவும் இருக்கும், ஆனா நம்பிக்கையா யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் செய்யாது. அதனாலதான் அவங்களுக்கு நிறைய ஸ்டடியான ஒரு விஷயம் எதுவுமே அமையாது. காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு எப்படி மேம் இருக்கும்? எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே ஏதாவது ஒரு பேர் கெட்டு போயிடும்பா. என்ன பண்ணுவாங்கன்னா ஓவரா வந்து பழகுவாங்க, ஓவரா வந்து பாசம் வைப்பாங்க, ஓவரா வந்து எல்லாமே பண்ணுவாங்க, ஆனா கடைசியில் அவங்களே போட்டு எல்லாத்தையும் உடைச்சிடுவாங்க. ஓகேவா? எது ஒண்ணுமே அளவோடு இருந்தா பரவாயில்ல. இவங்க என்ன பண்ண மிருகஷீடம் எல்லாமே அளவுக்கு மீறி பண்ணுவாங்க. பண்ணும்போது அது ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் வந்துடும், நேம் ஸ்பாயில் ஆயிடும். சரி, அதில் கவனம் வேணும். எதுவுமே அளவோடு வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா. சில விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் பயம் இருக்கும், கொஞ்சம் பதஷ்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது இருக்கும்? ஏன்னா இவங்களுக்கு அந்த தைரியம் ஜாஸ்தி இருக்கும், ஆனா வெளியில பார்க்க இவங்க தைரியசாலி மாதிரி இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு தைரியமே கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி பயந்த சுபாவமா தான் இருப்பாங்க. எந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் இது நடந்துருமோ, இது சரியாயிடுமோ, இது செய்யுமோ அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதாவது தைரியம் இருக்கோ மாதிரி வெளியில் தோற்றமாவது காமிச்சுப்பாங்க. ஸோ அந்த பதட்டத்திலேயே அவங்க போய் மிஸ் பண்ணிருவாங்க. ஏன்னா செவ்வாய் அந்தோடைய மிருகஷீடத்தோடைய ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அவர் வந்து ஒரு பதட்டத்தை கொடுப்பாரு, ஒரு மாதிரி டென்ஷன் கொடுப்பாரு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆவார். இவங்க ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்த செய்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு உடச்சிடுவாங்க எல்லாத்தையும். வேகத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இவங்க வேகமாக இருப்பாங்க, அந்த வேகத்தை கம்மி பண்ணிக்கணும். ஒரு விஷயம் பேசுறாங்கன்னா கூட நிறுத்தி நிதானமா பேசும்போது தான் நம்ம பேசக்கூடிய விஷயம் அடுத்தவங்களுக்கு புரியும், தெரியும். கரெக்டா? இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. டெப் ரெக்கார்டு ஆன் பண்ண மாதிரி ஆன் பண்ணி விட்டு முடிச்சிருவாங்க. அது பேச்சுல மட்டும் இல்ல, பேச்சு செயல் எல்லாத்துலயுமே இருக்கும். அதுதான் பேச்சே அடுத்தவங்களுக்கு புரியலன்னா செயல் மட்டும் சரியா இருக்குமா? நிறுத்தி நிதானமா செய்யணும். உடல் ரீதியா இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ரத்தம் சார்ந்த, அதாவது ரத்த குறைபாடு இருக்கும், கண்டிப்பாக ரத்தம் சார்ந்த இது இருக்கும், உஷ்ணமாக இருக்கும் உடம்பு.
சரி. உடம்பு வந்து எப்பவுமே ஒரு மாதிரி ஹீட் பாடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த உஷ்ணமா இருக்கக்கூடிய தன்மை எப்பயுமே இருக்கும். ஸோ அதை வந்து இவங்க எப்பயுமே அந்த உஷ்ணத்தை கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவங்க டெய்லி படுக்கும்போது நைட்ல என்ன பண்ணணும்னா பாதத்துல எண்ணெய் தேய்க்கணும். நல்லா எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு படுக்கலாம். கண்கள்ல வந்து எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் மாதிரி பண்ணலாம். தொப்புல லைட்டா எண்ணெய் தேய்ச்சி படுக்கலாம் வயிறு பகுதியில். இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுடைய உடல் உஷ்ணம் குறையும். உடல் உஷ்ணம் குறையும் போது சரியா போகும். ரெண்டாவது, ரிஷபத்திலேயே தான் மிருகஷேடமும் இருக்கு, புதன் மிதுனத்திலையும் மிருகஷேடம் இருக்கும் போது என்ன ஆகுனா உணவு சார்ந்ததுலயுமே இவங்க கவனம் வேணும். காரம் அதிகமா சாப்பிடுவாங்க. காரம், எண்ணெய் இதெல்லாம் அதிகமா சாப்பிடக்கூடிய மனுஷங்களா இருப்பாங்க. இப்போ இவங்க இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ணிக்கணும். இதெல்லாம் கம்மி பண்ணிக்கும் போது சரியா இருக்கும். மாமிசம் பிரியராகவும் இருப்பாங்க. ஏதாவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு நான்வெஜ் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இவங்களுக்கு. அதுலயும் இந்த மீன், அந்த சீ ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, மீன் சார்ந்த கடல் சார்ந்த உணவு மேல ஒரு விருப்பம் ஜாஸ்தி இருக்கும். இந்த மிருகஷேடத்துல இருக்கிறவங்களுக்கு அதுல ரொம்ப விருப்பமும் இருக்கும், பிரியமும் இருக்கும். ஸோ அதை பண்ணிக்கலாம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பிளஸ் அப்படின்னா என்ன? இந்தந்த நாள் வந்து ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னா எந்தெந்த நாள்? அவங்களுக்கு பெரிய பிளஸ்ன்னா அவங்க தோற்றம். சரி. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு தெளிவு இல்லை, பயம் இருந்தாலுமே கூட அவங்க வெளி தோற்றம் அவங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. அவங்க எல்லாம் அப்படியே கரெக்டா இருக்க மாதிரி தெளிவா இருக்க மாதிரி தான் இருக்கும். அது அவங்களுக்கு தோற்றம் ஒரு பிளஸ். ஒண்ணு அவங்களுக்கு பிளஸ் அப்படின்னா அவங்க கரெக்டா அவங்களுக்கு எல்லா ஃபேமிலி எல்லாம் இருக்கும்பா, பெரிய ஃபேமிலியா இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. அது சரியா அமைச்சுக்கணும். அவங்க அமைஞ்ச விஷயத்த அமைச்சுக்கணும். இவங்க அதை போட்டு உறவுகளை உடைக்காம இருக்கணும். இவங்களுக்கு இந்த கருங்காலி மரம், நம்ம எல்லாம் இப்ப கருங்காலி போட்டுட்டு சுத்துறோம். கருங்காலி மரம் இவங்களுக்கு வந்து கண்ணில் பட்டுச்சு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றி வளர்க்கலாம். இங்க உடனே கமெண்ட்ல போடக்கூடாது, எங்கம்மா இருக்கு கருங்காலி எல்லாம் நாங்கள் எங்க வளர்க்கறதெல்லாம் கேட்கக்கூடாது. தெரிஞ்சா பண்ணுங்க, இல்ல கோவில்ல வளர்க்க முடிஞ்சா வளங்க. இல்லை அப்படின்னா கருங்காலி இருக்கு பார்த்தீங்களா, வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. அதை வச்சுக்குங்க, உங்க கண்ணில் படுற மாதிரி பார்த்துக்குங்க. மற்றபடி அதை நீங்க யூஸ் பண்றதோ அந்த மாதிரி இல்லாம பண்ணுங்க. அதை பண்ணலாம். கருங்காலியில வேல் வச்சு வழிபாடு எடுக்கலாம். கருங்காலியில சிவபெருமான் வச்சு வழிபாடு எடுக்கலாம். மிருகஷேடும், ரிஷபத்துல இருக்கக்கூடிய மிருகஷேடும் வேல் வச்சு வழிபாடு பண்ணலாம். மிதுனத்துல இருக்கக்கூடிய மிருகஷேடும் சிவனை வச்சு வழிபாடு பண்ணலாம். கருங்காலியில நல்ல பலனை கொடுக்கும். அவங்க வேண்டக்கூடிய வேண்டுதல், அவங்க சொல்லக்கூடிய மந்திரம் எல்லாமே நல்லாவே சக்தி ஊட்டக்கூடிய தன்மையாக இருக்கும். இதை பண்ணலாம். இவங்களுக்கான சித்தர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பாம்பாட்டி சித்தர். சரி. பாம்பாட்டி சித்தர் வந்து இவங்களுக்கான சித்தராகவே இருப்பாரு. நான் வந்து இவங்களுடைய உணவுல ஒரு விஷயம் சொன்னேன், சீ ஃபுட்டு சொன்னேன், கடல் சார்ந்த உணவு சொன்னேன். இவங்களுக்கு கோழிக்கறி ரொம்ப பிடிக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க, அதை எடுத்துக்காதீங்க. அதனால உங்களுக்கு உடல் உஷ்ணம் ஜாஸ்தியாகும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு லோகோ வந்து வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. மிருகசீரிசம்க்கு எந்த லோகோ வந்து அதிர்ஷ்டமானது? இந்த தேங்காயில 3 கண் இருக்கும் பார்த்திருக்கீங்க? ஆமா, அதே உங்களுக்கான அதிர்ஷ்டமானது. அதுக்குன்னு தேங்காய் ஒட்டியாச்சும் சுத்த முடியாது. நம்ம என்ன பண்ணலன்னா அந்த மாதிரி ஒரு இது மாதிரி வரைஞ்சி அது ஒரு லோகோ மாதிரி ஒரு பேப்பர்ல போட்டு வச்சுக்கலாம். நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா அந்த 3 இது வச்சுக்கலாம். நீங்க அந்த மாதிரி ரவுண்டா அந்த தேங்காய் மாதிரி அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இதுவா இருக்கும். லோகோக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பூனையோட பாதம், அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுவும் வந்து லோகோவை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு பாருங்க, பியர், அது வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல விலங்கா வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ளஸ்ஸாக பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். மைனஸ் நம்ம கோழிக்கறியை தவிர்த்துக்கலாம், மாமிசத்தையே தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அது கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும், வேற வழி இல்லை. அப்போ அட்லீஸ்ட் கோழிக்கறியாவது தவிர்த்துக்குங்க, கோவத்தை கம்மி பண்ணிக்கணும். சரி. என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தானமா பண்ணலாம்? நம்ம தானம் வந்து என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பசுமாடு தானம் கொடுக்கலாம். இவங்க மிருகஷெட்ல பிறந்தவங்க ஏதாவது ரொம்ப தடை தாமதமாகவே வாழ்க்கையில இருக்கு, எதுவுமே வர முடியல அப்படின்றவங்க பசுமாடு தானம் கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு செல்வ வளமும் வரும். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தானங்கள் மீன்ஸ் தடைகளை தாமதங்களை போக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கு. இந்த பண்ணிக்கலாம் அவங்க. அதே மாதிரி உங்க வாழ்நாளில் ஒரு முறையாவது என் கண் ஆதி நாராயண கோவில், என் கண் சொல்லிட்டு ஆதி நாராயண கோவில் வாழ்க்கையில ஒரு முறையாவது போயிட்டு வர சொல்லுங்க. சரி. போயிட்டு வரும்போது கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். அதுக்கப்புறம் உணவுல தோரம்பருப்பு அடிக்கடிக்கு எடுத்துக்கலாம். அவங்க உணவு தோரம்பருப்பு அடிக்கடிக்கு எடுத்துக்கலாம். தோரம்பருப்பும் தானமும் கொடுக்கலாம்.
தானம் கொடுத்துருவார்ல. பாம்பாட்டி சித்தர் இவங்களுக்கான நான் சித்தர் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை பாம்பாட்டி சித்தர் இல்லை செவ்வாய்க்கிழமை பாம்பாட்டி சித்தர் ஒரு முறை அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் போய் வழிபாடு எடுத்துட்டு விட்டு அப்புறமா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி, தெய்வங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டா யாரும் நம்ம வழிபடலாம்? சிவன். ஓகே, சிவன் வந்து வழிபாடு எடுத்துக்கலாம், முருகரும் வழிபாடு எடுத்துக்கலாம். எந்த ரீதியாகவும் வருமானம் வந்துட்டு ஸ்டேபிளாக வராது, கரெக்டாக அந்த இதில் வராது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது, அது உண்மையாமா? ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு ரெட்டை மனசு இருக்குல்ல, அப்போ அவங்களே முதல்ல ஸ்டெடியாக இருக்க மாட்டாங்க. அந்த ஸ்டெடியா இருக்கணும்ன்றதுக்கு தான் நான் அந்த கோயிலோட வழிபாடு, அந்த சித்தரோட வழிபாடு எடுத்துக்க சொல்றேன். இவங்க முதல்ல ஸ்டெடியா இருந்தாதான் பிசினஸ் நல்லபடியா நடக்கும். இவங்களே ஸ்டெடியா இருக்க மாட்டாங்க. பாக்குற பிசினஸ் எல்லாம் பண்ணணும்னு தோணும். இவனுக்கு 10 ரூபா லாபம் கிடைக்குதா, நம்ம அந்த பிசினஸ் பண்ணி பார்த்தா 10 ரூபா லாபம் கிடைக்குமான்ற மாதிரி யோசிப்பாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. இவங்க வந்து ஸ்டெடியா ஒரு மைண்டோட இருந்தாங்கன்னா இவங்க செய்யக்கூடிய அனைத்து காரியமும் இருக்கும். மோஸ்டா ரிஷபத்துல இருக்கக்கூடிய மிருகஷேடம் வட்டி விடுற தொழில் இருக்கும். இவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கர் கிடையாது. அப்படியே உட்காந்த இடத்துல சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க தோற்றமே எப்படி இருக்கும், கரடு முரட்டாக தானே இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 ரூபா இருக்குன்னா அதை வட்டிக்கு கொடுத்து வாங்கணும்ப்பா. அந்த வட்டிக்குன்னா எல்லாருமே அதில் சக்ஸஸ் ஆகிடுவாங்களா? ஆக மாட்டாங்கல்ல. வட்டிக்கு ஒரு 10 பேர் விடுறாங்கன்னா 10 பேரும் சக்ஸஸ் ஆக மாட்டாங்களே, கொஞ்சம் பேர் தானே சக்ஸஸ் ஆகும். அதில் மட்டும் கவனம் இருக்கும். அப்போ அவங்க சுயஜாதகங்களில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான்னு பார்த்துட்டு அந்த பிஸ்னஸ்க்கு பண்ணலாம். சரி, அதுதான் பிரச்சனை. இவங்க வட்டி கொடுத்து வட்டி வாங்காமல் என்ன சாபத்தை சேர்த்துப்பாங்க. அந்த வட்டி கொடுத்து வட்டிக்கு வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட சாபத்தை இவங்க வாங்கிப்பாங்க. அதுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸே கூட. அதை தான் இவங்க தவிர்த்துக்கணும். யார் யார்கிட்டலாம் கொஞ்சம் விலகி இருக்கணும், இல்லை இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படி? உறவினர்கள்கிட்ட ரொம்ப கவனம் வேணும்ப்பா. எல்லா உறவினர்கிட்டையும் ஒரு கோட் லைன் போட்டுக்கணும். நான் இந்த கோட்டை நான் தாண்ட மாட்டேன், நீ இந்த கோட்டை தாண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கணும். பட் நீங்க பழகுங்க வேண்டான்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப இன்டெப்த் போயிடாதீங்க. எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு கோட் லைன் போட்டுக்கணும். பார்டர் லைன் நீங்களே போட்டுக்கணும். அதை பண்ணும்போது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப லாங்காகவும் இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். இவங்க அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடியதுன்னு ரிலேஷன்ஷிப்பால் தான் டிஸ்டர்ப் ஆவாங்க. அதாவது ஸ்ட்ரெஸ் எடுத்துப்பாங்க ரொம்ப. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எதுலெல்லாம் வந்து ஒரு அசால்ட்னஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவுல அசால்ட்னஸ் இருக்கும், உணவுல அசால்ட்னஸ் இருக்கும். பார்த்துக்கலாம், எனக்கு எதை சாப்பிட்டாலும் சரியா போகும்னு நினைப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய டேஞ்சர் கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனம். சரி, பெரிய பெரிய விஷயத்துல கோட்டை விட்டுருவாங்க, சின்ன சின்ன விஷயத்துல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மிருகஷேடம், அதுதான் கொஞ்சம் கவனம். ரொம்ப சிறப்பாக தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நன்றி.